Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு இடம் இருக்கு உங்ககிட்ட. அதுல ஏதாவது நீங்க earn பண்ண முடியுமா அப்படினா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாராளமா earn பண்ண முடியும். நிறைய நபர்கள் கேட்ட தொழில் தான். நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் யார் அதை வாங்கிப்பாங்க எங்க கிட்ட இருந்து, யார் அதை வாங்கிப்பாங்க, பைபேக் மாதிரி சொல்லுங்க, கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் பைபேக் கான்ட்ராக்ட் அப்படின்னு கூட இந்த பிசினஸ் நம்ம சொல்லலாம். வேஸ்டா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை பணமா எப்படி ஆக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதே போல அரசாங்கத்திலிருந்து மானியம் கிடைக்கும், உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களே வாங்கிப்பாங்க. இப்போ இருக்கிறதே டாப் 10 அப்படின்னா நம்பர் 1 பிஸ்னஸ் இதுன்னு சொல்லலாங்க நம்ம. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, காயத்ரி விமல் சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சேனல் அது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்ற கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஆமணக்கு தாவரம் அப்படின்றது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எதோடைய மூலப்பொருள்னா ஃபியூல், பயோடீசல் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. இதை பயோடீசல் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும். இதையே நம்ம வச்சு பயோடீசலே நம்மளே ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் இன்னையோட கான்செப்ட்ங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியும் டே பை டே பெட்ரோலோட விலையும் டீசலோட விலையும் எந்த அளவுக்கு எக்ரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஆல்டர்னேட் ஒரு ஐடியாஸ் நம்ம கொண்டு வந்தோம், ஆல்டர்னேட் பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம தான் பணக்காரங்க. இதுதான் நிறைய பேர் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், ஏதாவது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணுற மாதிரி செஞ்சிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக எலன் மாஸ்க் பற்றி நிறைய பேர் பேசுவோம், ஆனால் அவர் எந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரை பற்றியான விஷயங்களை மற்றவங்கள அவரே பேசிடுவார். ஸோ அது மூலயமாவே நிறைய ட்ரெண்டிங், நிறைய ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய விஷயங்களை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கான்ட்ராக்டில் பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க, பைபேக்கில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நானே ஏன் இதுலேருந்து ஓனாக பண்ணக்கூடாது. ஸோ நீங்களே ஃபார்மிங் பண்ணுறீங்க, நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மூலக்கூறுகள் எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய லாபம்ன்றது பல மடங்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜேட்ராப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இதை பயோடீசலுக்காக வாங்கிக்கிற கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுற நம்ம கவர்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கவர்மெண்ட் சப்சிடிஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. அதாவது நிறைய இடத்துல சீட்லிங், உங்களுக்கு சீட்ஸு ட்ரைனிங், அதே போல் ட்ரிப் இரிகேஷனுக்கான மானியங்கள் இதெல்லாம் கொடுத்து யார் இந்த பயோடீசல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இது எப்படி சப்ளை பண்ணலான்ற ஐடியாஸ் கம்பெனிஸ் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. இதை 2 விதமாக கல்டிவேட் பண்ணலாங்க. டைரக்ட் சாயிங், அப்படியே நம்ம டைரெக்டாக சாவ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் சீட்லிங் நம்ம நர்சரி மூலயமா பிளான்டிங்ஸ் வளர்த்து அது மூலயமா பண்ணுறதுனாலும் பண்ணுவாங்க. இதை ஏன் வேஸ்ட் லேண்ட்லையும் பண்ணலாம்னு சொன்னேன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. தண்ணியே அங்கே வராது, தண்ணியே கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த நிலத்தில் எந்த பயிர் போட்டாலும் வராது அப்படின்னு இருக்கீங்களா. அது எதுக்குமே, ஏன்னா இப்போ தண்ணியே இல்லைன்னா அதை நம்ம ரியல் எஸ்டேட்டும் பண்ண முடியாது. சம்பில் தான் தண்ணி வாங்கி ஊற்றிக்கணும். எவ்வளோ தூரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கிராமத்தில் வச்சுருப்போம், ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு, அதில் எந்த விவசாயம் பண்ண முடியாது, அந்த மண்ணில் எதுவுமே வளராதுன்னா கண்டிப்பாக இந்த ஆமணக்கு போடலாம், இது வளரும். ஸோ அதுதான் இதில் ஹைலைட் ஆனதே. நிறைய விவசாயிகள் இந்த டெக்னாலஜிக்கு மாறுறாங்க. தண்ணி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜிக்கு மாற்றிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு 12 hours கிட்ட நம்ம இந்த மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த சீட்ஸை ஜெர்மினேட் பண்ணுறாங்க. அது முளைக்க வைக்கிறதுக்காக அதை ஊற வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னும் போது அதுலேருந்து பாலிபேக்ஸ்க்கு மாற்றி இந்த ரெட் சாயில் செம்மண்ணு கூட நம்ம நார்மலாக கொஞ்சம் உரங்கள் சேர்த்து அதை நம்ம பாலிபேக்ஸில் வளர்க்கும் போது அதுலேருந்து ஜெர்மினேட் ஆகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை அவங்க தோட்டங்களில் ஃபார்மிங்ஸ்க்காக வச்சுக்கிறாங்க. இந்த ரேஷியோவில் பண்ணும்போது அதிகமான உங்களுக்கு டெத் ரேஷியோ இல்லாமல் நல்ல ஒரு 90% அளவுக்கு எல்லாமே ஜெர்மினேட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இரிகேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 தண்ணியோட அளவு கம்மி. மிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 20-25 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் அப்படின்றாங்க. வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாட்டி 7 வாட்டி இதுக்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே இது நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இன்டர் கிராப்பிங் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு
ஆல்ரெடி வந்து இப்போ ஒன்றுமே பிரோஜனம் இல்லாத ஒரு லேண்டில் இதை வளர்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பிரோஜனமான லேண்டிலே இதை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்டர் கிராப்பிங் மூலியமாகவே இதை வளர்க்கலாம். இதை மட்டுமே வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கலாம் அதுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், எள்ளு போடலாம். அதுக்கப்புறம் பிளாக் கிராம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, தக்காளி, புடலங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நிறைய போடலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நாளும் நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்றாங்க இன்டர் கிராப்பிங் மெத்தட் மூலயமா. ஸோ இன்டர் கிராப்பிங் மெத்தட் மூலியமாகவே பண்ணலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் வந்து விவசாயத்தில் சாதிக்கணும், விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதோடைய சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஏன்னா அதுக்கான என்ன சொல்கிறது, நிறைய பேர் நிறைய ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃபெயிலியரான ரேஷியோஸ் பார்த்து அந்த விவசாயத்தை விட்டு ஓடுறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. புதுமையாக ஏதாச்சும் நம்ம ஃபார்மிங் டெக்னாலஜி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து தான் நமக்கு வந்து இன்கம் அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நியூ டெக்னாலஜிஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நியூ டெக்னாலஜிஸை ஃபாலோ பண்ணால் தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நம்ம. ஸோ எதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல நம்ம வளர்க்க முடியும், எதெல்லாம் பைபேக்காக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்ல ரேஷியோன்றது எடுக்க முடியுங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், ஹார்வெஸ்ட் பண்ணும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோலேருந்து அது ப்ரௌன் கலராக மாறி அந்த இதுவே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்ஸே உங்களுக்கு அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சுருங்க ஆரம்பிக்குமா அந்த பயிர் வச்சிருக்கிற அந்த கொத்து கொத்தாக இருக்கிறதே. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மூலியமாகவும் பண்ணலாம், மெக்கானிக்கல் மூலியமாகவுமே வந்து இந்த சீட்ஸை வந்து தனியாக நம்மளால செப்பரேட்ஸ் பண்ண முடியும். எல்லாமே ட்ரை பண்ண பிறகு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கோணி பையில போட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த சீட்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து எண்ணெயே வந்து தயாரிக்கணும். ஈல்டை பொறுத்தளவுக்கு 3வது வருஷத்துலேருந்து தான் இது ஈல்டு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்ட் ஈல்டு கொடுக்கும். ஒரு செடி பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுக்கும். இந்த எல்லா சீட்ஸுமே பயோடீசலுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்றது நம்மளே வந்து வைக்க முடியுங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு சில லைசன்ஸ் நம்ம வாங்கணும். அது நிறைய பேர் இப்போ பயோடீசலுக்காக மாறுறாங்க பண்ணுறாங்கன்றதுனால கவர்மெண்ட் ஈஸியாக சாங்ஷன் பண்ணுறாங்க. மிஷினரிஸ் லோன்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினரி லோன்ஸ், ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷன் நம்மளே ஓன் பிளான்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னா வேற லெவல் ஆஃப் இன்கம். நான் வந்து ஒரு 5 ஏக்கர் பண்ணனா 1 லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படின்றனா நீங்கள் ஒரே ஏக்கர் பண்ணியே பல கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் பயோடீசல் பிளான்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதுதான் நான் சொன்ன இந்த மாற்று விவசாயம் நிறைய பேர் பண்றாங்க. அதுல மாற்று விவசாயம் நீங்க பண்ணி இந்த மாதிரி இன்கம் அப்படின்றத earn பண்ண முடியும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு பர் ஏக்கர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபா வரைக்கும் earn பண்ண முடியும். அப்போ 5 ஏக்கர் பண்றீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒண்ணுமே தேவையில்லாத இடத்துங்கள்ல உங்களால வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் earn பண்ண முடியும். ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க, 20 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா இந்த பிளான்டேஷன் பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு மேல இதுக்கு செலவே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப குறைச்சலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு டீசென்டான இன்கம் நீங்க earn பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிசினஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரீசெண்டா கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னுடைய லேண்ட்ல வந்து தண்ணி கிடையாது, சுத்தமா எந்த பயிரும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல நாங்க கேட்டோம், எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நான் என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயோடீசல் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத பிசினஸும் அதே போல தண்ணி இல்லாத இடத்துல குறைஞ்ச தண்ணியில ட்ரிப் இரிகேஷன் மூலயமா, ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா மட்டுமே யூஸ் பண்ணி விவசாயம் பண்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பயோடீசல் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல ஃபார்மிங்கே இல்லாம நான் பயோடீசல் மட்டும் தனியாவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாலும் இந்த சீட்ஸ் ஆல்ரெடி வந்து இதை கல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு ரேட் கொடுத்து இந்த சீட்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னா இப்போ பயோடீசல் பொறுத்த அளவுக்கு யூஸ்டு ஆயில், நம்ம வீட்டுங்கள்லாம் யூஸ்டு ஆயில் கலெக்ஷன்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மூலயமா வந்துட்டு டீசல் வந்து தயாரிக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பயோ கேஸ் பாத்தீங்கன்னா வேஸ்ட்ல இருந்து தயாரிக்கிறாங்க. முக்கியமான மூலப்பொருள் ஒரு சீடு பிளான்ட் மூலயமா வருதுன்னா அது வந்து இந்த ஆமணக்கு தான். ஸோ இந்த ஆமணக்குல இருந்து வரக்கூடிய எண்ணெயில இருந்து பயோடீசல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, பயோடீசல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டீசல் இன்ஜின் வச்சிருக்கோம் ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லனா அந்த வெஹிக்கிள்லாம் எதுவும் மாடிஃபை பண்ண வேண்டாம். நீங்க இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லேயே இந்த பயோடீசலை யூஸ் பண்ணி நீங்க உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா பல பேருக்கு வந்துட்டு இது வந்து தெரியறது இல்லையா, தெரியப்படுத்துறது இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இந்த மாதிரி பிசினஸ்ல அப்படின்னா கண்டிப்பா எடுத்து இதை முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சினா எடுத்ததும் உங்களோட லேண்ட்ல போய் நாங்க போடுன்னு சொல்லல. ஸோ நீங்க நான் கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா.
பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்மளாலும் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பயோடீசல் ப்ரொடக்ஷன் யூனிட் போகலாம். ஏன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு 30 lakhs 40 lakhs கிட்ட என்னதான் இஎம்ஐல நம்ம போனாலும் நம்ம லோன் பே பண்ணணும். ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த காஸ்டிங்ஸ் நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு யூனிட்டாக போங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நல்ல இந்த இண்டஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் பயோடீசல் இண்டஸ்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.